சரி குட்டியம்மா, பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் ஓவர் நிறையாது பிள்ளை ஓவர் நிறையாது. பாலை குடிச்சிக்க, நீங்கள் நல்லா குடிச்சிக்கடி. டைனோஸே, ஓ மகன் இல்லை, உன் மகன் நல்லா தூங்குறியான். நம்ம மேட்ச்சில் போயிட்டு வந்தோம், மகனை வந்து பார்ப்போம். நேற்று நல்லா சரியான மேட்ச்சை. இன்றைக்கி ரவுண்டு குட்டியம்மா, நீங்கள் தோட்டத்து போக இன்றைக்கி நல்ல நெட்டி குலையெல்லாம் இருக்குது. பாலை குடிச்சிக்க குட்டியம்மா. பிள்ளை பத்திரமா இருக்கு, கவலைப்படாத. சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோடனே உன் பிள்ளைய கண்டிப்பாக பார்த்துருவேன். பிள்ளை அப்படியே ரொம்ப பாசமாக வச்சுருக்கேன். ஹலோன்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். என்ன ப்ரோ, நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தோம், நம்ம டைனோசர் விற்பனைக்கு இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அது உண்மை தான் ப்ரோ. நம்ம டைனோசர், அது போக நம்ம இந்த கன்னியாடு, அப்புறம் அவளோட தங்கச்சி எல்லாமே சேர்த்து விற்பனைக்கு இருக்குது. இன்னும் 2-3 உருப்படிலாம் மாற்றணும், கிடா குட்டிலாம் இருக்குது. என்ன அப்படி கேட்குறீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் இப்போ பணம் தேவைப்படுது, கொஞ்சம் பண சிக்கல், அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் விற்கிறோம். அதனால தான் நிறைய கமெண்ட்லாம் பார்த்தேன். அப்புறம் கஷ்டமாக இருக்குன்றீங்க. வேறு வழி இல்லை, நமக்கும் இப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் பண சிக்கலுக்காக. அதனால தான் விற்பனை. நானும் போட்டு பார்க்குறேன், கேட்குறவங்க கேட்குறாங்க. யாருனாலும் தேவைப்படுறவங்க கேளுங்க. பொட்டைக்குட்டி நிறையா பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, நான் ஒரு வீடியோவாவது போடுவோம் அப்படின்னு ஆகிறேன். அதான் சரி வீடியோ போடுவேண்டாங்க. இல்லாட்டினா கறி கடைக்காரங்க ரெடியாக இருக்காங்கப்பா, கொடுத்தா ரெடியாக வாங்கிட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வெயில் மண்டையாக போலத்துக்கு இருக்குது. டா ஒய் கன்னிக்குட்டி மகளே, தங்க வர்றே, நல்லா வெயிரியா இவ்வளோ நல்லா கை வளர்ப்புக்கு லாய்க்கி மேய்ச்சலுக்கு லாய்க்குங்க. நல்லா கிறங்காமல் குட்டி வளர்ப்பா, பால் வரதுனால இப்போ பிரச்சனை இல்லை. நல்லா சின்ன பிள்ளைந்தே மேய்ஞ்சு பழையனால கிறங்காமல் இருக்க பார்த்தியா, நல்லா நிராசனாக இருக்கா. இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் குட்டி போடுறப்ப ரொம்ப அமைதியானப்ப, சாஃப்டான டைப். இருந்தாலும் விற்க மனசில் வேறு வழியில் விற்கத்தான் ஆகணும். ரொம்ப அமைதியாக நமக்கு. அவள் கூட சேட்டை, அந்த அவர் ஒரு ரெட்டை. நீ படு சேட்டை ரெட்டை சொல்லி. இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் வெயிலில் மேய்க்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நிழலில் போட்டுருங்க. இருக்கிற ஆடெல்லாம் கிறங்க போகுது. எல்லாம் ஒரு நிழல் தேடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்தோம், 10 மணிக்கு முன்னாடியே வந்துடுவோம். அதுக்காக தான் பார்த்தேன். நேற்று தோட்டத்தில் அந்த பயிற்சியிலையும் புல் கிடஞ்சி, அப்புறம் கொஞ்சம் நெட்டிக்கிட்டி போட்டுருந்தோம். அது நம்ம நெஞ்ச அளவுக்கு வளர்ந்துச்சுங்க. நம்ம டைனோசர் ரைட் அளவுக்கு வந்துச்சுங்க, அந்த அளவுக்கு கிடஞ்சி. பசங்களாம் உள்ளே விட்டேன். அது உள்ளே போய் மேய்வாயின்னு பார்த்தீங்களா, நீ சேட்டைங்க. அதை அப்படியே அந்த முனையில் இருக்க முடியாது, அதை மட்டும் கரெக்டாக கத்திரிச்சு சாப்பிட்டு அதோட போதுன்ட்டாங்க. அதை கொஞ்சம் சும்மா விட்டு ஒரு பாத்தியாக மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். என்னடா பணமரம் மகனே வந்துட்டேன் பாரு. அத்தே ஒடியாரா புரியா, அத்தே ஓடியா ரெண்டு அத்தே ஓடா. என்ன வேணா யாத்தே? ஐயே அப்பா, இலை இல்லையாடா? இலை வேணுமா? இலை வேணுமா? யாத்தே இரா வரேன்டா. அந்த மரத்துக்கிட்ட போய் கொடுப்போம். அந்த மரம் வாருங்க, பின்னாடியே திடுறாங்க 2 பேர். அங்கிட்ட பின்னாடியே திடுறாங்க. இப்போதைக்கு நல்லா குடிச்சு கொஞ்சமாக கொடுத்து பழைய வச்சதான். ஆனால் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கட்டத்தில் இங்கே வரு, என்ன வேணுமா வரு, வளர்ந்து பெரிய லைட்டாக இருந்துச்சுக்க. அப்போ என்ன வளர்த்த கடை நெஞ்சிலே பாயிண்ட் வாய்க்க. அந்த மாதிரி தான் நம்ம கொம்பனே தூக்கி போட்டேன். அப்புறம் வாய்க்காட்டில் அப்படியே காலில் குத்தி ஒரு குத்தி, நீ என்னடா ஓனர் தூக்கி எரிச்சா டம்புன்னு கீழே விழுந்த மாதிரி. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்வேன். நம்ம பண்ண மரம்பங்கெல்லாம் நெஞ்சிலே ஓட்ட முடியும். இட்டு வாடா, இந்த இருக்கா வர்ற உங்கள் அம்மா, இங்கே இருக்கா அவர், இந்த வர அவர் கூப்பிட்றா. அவர் வரும்போது அக்காவை சேர்த்து இழுத்துக்கிட்டே வர்றா. பாசம், குடும்பமே ரொம்ப பாசம் மழக தான் இருக்காங்க. தண்ணி தாண்டா உங்கள் அம்மா பெரிய பாட்டி. ஆத்தே பேசுறியாடா அப்படியே அது வாடா, 2 பேரும் ஒட்டியா இறங்கிறா. இந்த இருக்கா வரங்கம்மா, ஊர் வா. ஆத்தே அம்மா பார்க்கவே இல்லையாங்க. வெளிநாடுக்கா போயிட்டு அதுக்குள்ளே ஃப்ளைட் ஏரியா ரொம்ப வாசனை. அவன் அங்கிட்டு இருக்கா அவர் கிட்ட, அவங்க பார்த்தாலே ஓடி போயிடுறா. என்னன்னே தெரில, புளிய போகிறா என்ன தெரில, உனக்கு பார்த்தாலே நீ இங்கிட்ட ஓடி போயிடுற. உமிச்சே எங்கே நண்டு சம்பவம் பண்ணலாம் பத்தாதா? நீ பண்ணுற சம்பவமெல்லாம் பெருசாக இருக்குது. போகிற வர எங்கேயாவது பஞ்சாயத்து முடியல் தூடாமல் தான் சரிட்டேன். ஒன்றும் தெரியாது அப்பாவுமே எனக்கா மூஞ்சியை வச்சுக்கிட்டு. ஆனால் பண்ணுறதெல்லாம் பெரிய ஒசாமா பில்டர் அளவுக்கு யோசிக்கிறேன். நடுத்த எல்லாம் உங்கள் மம்மி ஸ்கைப்பால் கற்று கொடுத்துட்டாளா? விட்டியாம்மா மெய்யா மெய் 10 நாளாக மெய். வரது யாரும் தெரியுமா? நம்ம அக்னிலாம் பெரிய ஆளாயிட்டு. அக்னியே போயிட்டே, நீயுமே சொன்ன பேச்ச வேன் கேட்கங்க. இதுதான் அக்னியே. அக்னியே பேச மாட்டியா? பாரு நல்லா குடிங்க, பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா பிரண்டையோடு வந்துருச்சு. போய்ட்டு செலுத்து இருந்தாலும் பார்த்து இருக்குங்க. உள்ளே அது பாட்டு பச்சை பாம்பு இருந்தால் போட்டுக்கு இருக்கும். என்ன அந்த அளவுக்கு இதில் இருக்காது, சான்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் பாம்புன்ற சோழியே இல்லாமல் போச்சு. நம்ம திருசாமைங்க இந்த பண்ணமரம் மண்ணை கொடுத்து பார்ப்போம். இந்த கொடி நல்லா திண்டா கொஞ்சம் அவங்களுக்கு சத்து, அதுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். ஆனால் மற்ற குட்டி பார்த்தாங்கன்னா சண்டை ஓடுவாங்க. 2 பேர் தனியாக மேயிறாங்க. ஏலே இங்கே வர்றா, சத்தம் கேட்டோடனே முடியாதுறாரு. எங்கே வர்றா, இது என்னென்னு பாருங்கடா, தின்னுங்கடா, அப்படி தின்னுங்கடா. அதான்டா பிள்ளை கலக்கு இளந்தாரி பிள்ளை. எதையும் திங்கணும்டா, நல்லி எலும்பு பார்க்கக்கூடாது, எந்த எலும்பு பார்க்கக்கூடாது. சின்ன நீ ஏன் மேலே பறிக்கிற தின்னு, நீ சின்ன குட்டி தானே இருக்க, உனக்கு பாதி அளவுக்கு தின்ற அளவுக்கு தின்னுக்குங்க, அவ்வளோதான். ஏரியாவில் நிறையா அங்கே ஒரு கொடி வளர்ந்துருக்கு, நானும் பார்க்காமத்தான் இருக்கேன். நல்லா வளர்ந்துருக்குங்க. ஒரு மலைக்கு இந்த அளவுக்கு நல்லா பசை வந்துருச்சுங்க. பாருங்க, அப்படியே கிளுப்பு மரம் தான் அப்படியே குழுன்னு இருக்கா. கோச்சன்
கோச்சா பாபி இங்கே வா பாபி, இதெல்லாம் நல்லா வாய் கட்டுறையெல்லாம் இருக்குது. நம்ம சின்ன பையன்லாம் எடுத்து கடிக்கலாம். பாபி இதெல்லாம் வேணாமா உங்களுக்கு? நல்லதா ருசி பார்த்துக்கிருக்கேன் பாபி. எல்லாம் எடுத்து கடுக்குண்டு பாரு, நல்லதா ஆகுறீங்க. திண்டு பழகுடா, கடிக்க போது வேத்தே கடிக்கிறான் பாரு. உன் மம்மி பாரு எப்படா இருக்கா, விட்ட பேய கூட திம்பாளுங்க, அந்த பஸ்ஸில் இருக்காளுங்க. கடிச்சு திம்பானா அவங்க எப்படி கடிக்கிறாங்க 2 பேரும்? சண்டை போட்டு ஒன்று இப்படி சென்றாங்க. நீ என்னடா அப்படியே ஒவ்வொரு புல்லாக கடிக்கிறேன். பார்த்துடா, வலிக்க போகுது பாவம், இலைக்கு வலிக்க போகுது, பொறுமையாக கடி, ஒன்றும் அவசரம் இல்லை, வலிக்காமல் கடி. அந்த செந்தரிக்காமல் தென்னாவட்டுலாம் செந்தட்டியை பிரித்து மேய்வா. அவளோட புளிக்கு பிறந்தது பூனையாக மாதிரி இருக்குமா? வணக்கம் பூச்சே காக்கா பூச்சி, பூச்சி நம்ம பூச்சியோட பிள்ளை 2மே கொஞ்சம் இறக்கடிச்சு இப்போ தான் கொஞ்சமா நல்லா பால் குடி, நல்லா கொஞ்சம் பச்சைனால கொஞ்சம் இப்போ காப்பாற்றிட்டா. அழுகுனே சீக்கிரம் திண்டுக்க, இந்த அழுதூர் கீழே விழுதூர் தற்கூர் பார்த்தாயின்னுச்சுக்க. மற்ற ஆடுக பாப்பிலாம் உன் மக பார்த்தா கொண்டுருவாண்ணே தின்னுலாம். நல்லா சவக்கினது சூப்பராக இருக்கா நீசா? தின்றுட்டா இருக்கு, இலையா இருக்கிற கையில். பார்த்து கையவே பார்த்துக்கிருக்க. நம்ம ஒரு பருத்திக்காடு மேட்சம்ல, நம்ம கூட ஒரு ஆள் மேப்பர், அவரும் சேர்ந்து எல்லாம் மேட்சம்ல. அப்படி அங்கிட்டு அந்த ஏரியாவில் மழை பெஞ்சு நல்லா பருத்தி குளம் வளர்ந்துருக்கு, அரிசி கூடையாக இருந்திருக்கு. நம்மளும் பார்க்கல, யாருமே பார்க்கல. அது ஏரியா செம்பரியாடு எல்லாம் அங்கே தான் போகிறோம், யாரும் பார்க்கல. அது என்ன இருக்க போகுது, மலைக்கு மேய்ச்சனால மலைக்கு அப்புறம் நல்லா மேய்ச்சி புல் நல்லா வளர்ந்துருங்க. நம்ம எங்கிட்ட அங்கிட்டு ஒரு ஊர் நீரில் அங்கிட்ட ஏரியாவில் அந்த பக்கம் மேய்ச்சிட்டு சரி அப்புறம் ஒரு நாள் சரி எதாருக்கும் உள்ளே விட்டு பார்க்குறோம். அம்புட்டு புல்ல இருக்குங்க, நல்லா அரிசி குளம். ஒரு 2-3 நாள் தென்னார் அது ஒவ்வொரு நாள் ஒன்றா சேர்ந்து மேய்ச்சோம். நல்லா சின்ன குட்டிகளாக அப்போ தான் பணமரமான பற்றி வந்தேன்னா அந்த அரிசி குலையாக அரிசி குலை திண்டா குட்டிகளுக்கு பால் திண்டுவாங்க. என்றைக்குமே கிராமத்தில் வேப்பங்களை எந்த அளவுக்கு ஒடிச்சு கட்டுங்களோ அதே போல் தோட்டத்தில் அரிசி குலை ஒடிச்சு கட்டணும்னா அது நல்லா குட்டிகளுக்கு பால் சத்து நல்லா ஊறும். அந்த அரிசி குலையாக திங்க விட்டாங்க 3 நாள். அவங்களும் ஒரு 10 குட்டிக்கிட்ட பற்றிக்கு வந்துட்டாங்க. எல்லா குட்டிகளும் சேர்த்து நல்லா திங்க விட்டோம். நல்லா 3 நாள் மனசு வளர்த்து நல்லா திண்டாங்க. அந்த நினப்பில் இருக்காங்க. அந்த நினப்பில் அந்த மேட்செல்லாம் நல்ல மேட்செல்லாம் மேய்ஞ்சிட்டு இந்த கம்மா மேட்சில் குனிய மாட்டேன்றாங்க. 2 நாள் எப்படியோ தலை வணக்கி முட்டி போட்டுலாம் மேய்கிறாங்க. இல்லாட்டினா அந்த மேட்சில் நினச்சிக்கிட்டு நேரம் தான் பருத்தி கடை அங்கே இருக்குது, அங்கே தான் ஓடி போயிடுவாங்க. அந்த முல்லை தாண்டி போனாலே ஓடி போயிடுவாங்க. குட்டியம்மா என் கையில் இல்லை, நீங்கள் பழைய நாள் பாரு, நேற்று இந்த இடத்துல குட்டி போட்டாங்க தான் அந்த வாரத்துக்கிட்டே அந்த வாரத்துக்கு தான் போட்டா. கரெக்டாக இடத்துக்கு வந்து கற்றுறேன். எங்கே இருக்கு குட்டியம்மா? அந்த இருக்க ஒரு குட்டியா இருந்தா இங்கே வா இருந்தா எங்கே இருக்கும் பிள்ளை? எங்கே இருக்கா? மோப்பம் முடிச்சிட்டே கரெக்டா இடத்த போக பிடிச்சிட்டா குட்டியம்மா. அத்தே சத்தம் போட்டு கற்று, என் பிள்ளை எங்கே இருக்குட்டு இங்கேருந்து கத்துறோம் பிள்ளை காது. அத்தே இங்கே வா அப்படியே வா, கரெக்டாக இடத்த போட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே. தெரியாதா? சரி என்னையா பார்க்குற? உன் பிள்ளை பத்திரமா வீட்டில் இருக்க பயப்படாத. யாரு பிள்ளை இங்கே தானே இருந்துச்சு, பிள்ளைய ஒழிச்சு வச்சுக்க தர மாட்டானே மோந்து பார்க்குறா. சரி பாருங்க எப்படி நல்லா காஞ்சி போச்சு. இன்றைக்கி கரண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரண்ட் வந்துருந்துச்சுன்னா ஓட்டி விட வேண்டிதான். ஏன்னா மறுபடியும் ஓட்டி விட சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் கரண்ட் இல்லாமலே இருந்துச்சு. நேற்றுலாம் மதிய தண்ணிக்கு எங்கெங்கே அங்கிட்டு ஒரு ஏரியா பக்கம்லாம் அங்கிட்டலாம் தண்ணி விட்டுக்கிட்டாங்க. என்ன செய்ய, தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக போச்சு. நம்ம ஒரு தோட்டத்தை பிடிச்சி ஆள் ஒரு தோட்டத்தை பிடிச்சி தண்ணி விட்டாங்க. கடை மாடு தான் ரொம்ப சிரமங்க, செம்பரி ஆடும் கடை மாடும். தண்ணி இருக்கு, தண்ணி அடிக்குது கரண்ட் இருக்குது, பரவாயில்லங்கிட்டோம். தண்ணி நல்லா அடிக்கணும் பாருங்க, எப்படி அளவு காஞ்சி வச்சுங்க இருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 குண்டு அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் வர ஆடுகள் செம்பரி ஆடு எல்லாம் கிட்டத்தட்ட 500-600 செம்பரி ஆடு குடிக்கிற அளவுக்கு சரியாக போகும். தண்ணி ஓடத்து அது பாட்டுக்கு. பசங்க எல்லாம் நம்ம பசங்க வராங்க கரெக்டாக. நான் போகிறத பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பழுதும் குட்டியம்மா பின்னாடியே வந்துட்டாங்க. தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே எங்கேனே ஒரு ரவுண்டு சுத்த விடணுங்க மதியம் வரைக்கும். பழுனே அந்த பள்ளத்துக்கு கூடு கரெக்டாக அந்த பைப் அடிக்கிற பள்ளத்துக்கிட்ட அங்கே போயிடுவா. அங்கே தண்ணி போ, அங்கே போ குட்டியம்மா. நீ எங்கே அங்கே போய் நடுவில் போய் மீன் பிடிக்கிறியா நீ? தண்ணி எங்கே அங்கே வரும் சத்தான். பழுனே என்ன நேரம் வேலை ஏறிப்போ, தண்ணி அங்கே இருக்குது. வாருங்கள் கோகோ வாருங்கள். என்ன நடையே வித்தியாசமாக இருக்குது. போய் தண்ணி குடிக்கல காலையில். காதை பாரு, மண்டையாலையும் பாரு. போ பாவி தண்ணியை குடி. முத்தலகே அடியே முத்தலகே, தண்ணி குடிச்சுக்க முத்தலகே. என்ன முத்தலகே ஓடி தா பாதி வேறு தான் இருக்கீங்க, மீதி வேரில் எக்கடா இருக்கீங்க? பாதி பேர் என்னப்பா ரெண்டுக்கிறதுப்பா. என்ன ஓட்டா நாயே பார்த்துட்டிங்களா? ஒரு ஆத்தே ஹா கருப்பட்டி ஓட்டத்தை பற்றி. கருப்பட்டி என்ன விதத்தில் ஒரு காது மட்டும் ஆட மாட்டேங்குது. இழுக்கே ஓடு வேமா ஓடு. அக்னி தண்ணியை குடிச்சுக்க. நேராக அந்த பைப்பு கிட்ட போக மாட்டேன்றாங்க. அந்த பைப்பில் அதுவும் நல்லாத்தே இருக்குது. அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு சேராக இருக்கும் போல். இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே தண்ணி இவங்க தான் எடுத்து விட்றாங்க. இந்த கோடை மாதம் ஃபுல்லாக தண்ணி ஆடு மாடுக்கெல்லாம் எங்கிட்ட சமாளித்து வந்ததில்லை. தண்ணி இல்லாட்டி அம்படுத்தான் தண்டனாக்கா தாங்க. இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி வரணும். கிடமெல்லாம் பற்றி ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது. ஒரு தடவை பற்றிட்டோம்னா சாயந்தரம் தான் கொண்டு போகணும். போயா முல்லை போய் பற்றிக்கு வந்தோம்னா ரொம்ப சிரமங்க. ஆளை பார்த்து வெறிச்சிக்கிட்டே இருக்கும். ஆடுகளே ஏதோ பைக்கை பார்த்து வெறிச்சு ஓடுது. கடமாடெலாம் ஏதாவது வண்டி பைக்கெல்லாம் போச்சுன்னா, சின்ன பிள்ளைலாம் பார்த்துன்னா பயந்து ஓடி போயிருங்க. மாடு வளர்த்து வரைக்குமே அப்படித்தான்.
அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஞாபகம் கம்மா தண்ணி இந்த விட்ட கம்மா தண்ணி இல்லாமல் போச்சா பரவாயில்லைங்க. நெறிக்கு இந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த அளவு எடுத்து விட்டோம்னா அடுத்து செம்பரியாடு எல்லோரும் அவங்களாம் வரும்போது அவங்க கொஞ்சம் எடுத்து விடுவாங்க. அதுக்குள்ளே தண்ணி உறிஞ்சு போவோங்க. சல்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு உறிஞ்சே விடுவோம். அதளவு எடுத்து விட்டால் போதும். சரி நல்லா பாடி கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக தச்சு புள்ள ரெஸ்ட் எடு. நல்லா தண்ணி குடிச்சிட்டேன், மேய்ஞ்சிட்டேன், நல்லா ரெஸ்ட் எடு. என்னடா அண்ணன் தம்பிக்கு என்னடா சண்டை? என்ன துத்து தகராறா? விட்றா கொலைப்படாயிரா. ஒரு 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, எந்தையும் விட்றாங்க. சண்டையை போகிற அத்தை பெரிய சண்டையை தாண்டா இருக்குது 2 பேரும். அவன் தான் ரொம்ப சேட்டை கொடுத்து, இவன் தான் மூத்தவன். அவன் தம்பி பாரு அண்ணனை அப்படியே பயமுறுத்தி வைக்கிறான் பற்றியில. 2 ஒரு ஹைட்டில் இருக்காங்களா. ஓகோ கட்டிலுக்குள்ளே என்ன ஆராய்ச்சி பண்ணுறியா? என்ன பண்ணிக்கிருக்க? கட்டிலுக்குள்ளே என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்க? வாங்கிட்டு போய் 2 கோரப்பில் கடிப்போம் வாய் கட்டுறத. அதெல்லாம் கொஞ்சம் வாய் கட்டுற மாதிரி இருக்குது. நிழல் நிற்கிற நெல்லுங்க மேய்கிறவங்க மேய்ங்க. போய் கருப்பட்டி இன்னும் மலை ஏறி பழகிறியா, ஹைக்கிங் பழகிறியா? கருப்பட்டி ரோஸு நீயும் தனியாக பிரிச்சிட்டிங்களா? இந்த பொருளாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மொட்டை பார்த்தா கண்டிப்பாக உள்ள ஸ்னேக் பாபுகள் கண்டிப்பாக இருக்கும். கருப்பட்டியே பார்த்துனே என்ன முட்டுறாளா? அத்தை அக்னி எதுக்கு அவனை முட்டுற? திரிசாவே வேணா அத்தை முட்டுறாளா? வர வத்தியா இப்படி முட்டுறாவு. அக்னி என்ன சின்ன பையனை அடிச்சு பெரியலாம் வைக்கிற நீயே? நல்லா துத்தி செடி நல்லா மழை வந்தோடனே அந்த சீக்கெல்லாம் மாறிச்சு அவ்வளோப்பா. நல்லா தான் அது கொஞ்சமாக நல்லா இருக்குது. அதான் கடிக்கிறான் இப்போ. அந்த இலையிலே கடிக்கிறாங்க. இல்லாட்டினா அவங்களாம் அந்த ஏரியா பக்கம் நிற்க மாட்டாங்களே. அடிக்கிற ஹீட்டுக்கு இந்த இடத்துல சரியான ஹீட்டு வரும். என்னடா 2 பேர் வந்துட்டீங்களா? வாங்கடா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன்டா. அப்பா அதை எடுத்து வச்ச கொடிக்கிறேன் வாடா. 2 பேர் வாடா. ரெட்டை சொல்லி பின்னாடியே முடிச்சிடுறா. துறையே 2 பேர் வருங்கால மாப்பிள்ளைகளா இருந்தார். இப்படி இல்லை தின்னுங்கடா. அப்பா அதை கொஞ்சம் எடுத்து வச்சு இப்போ கொஞ்சம் எடுத்து தின்னுங்கடா 2 பேரும். மற்றவங்களாம் பார்த்தாங்க நம்ம பிடித்தான். வேறு எது என்னது இருக்கானே உள்ள? பா வேறு எது இருக்கா? பா நான் முத்தலகை என்ன அங்கிட்ட இருந்துக்கிட்டு போயிட்டேன். தண்ணி இந்த மாதிரி தண்ணிக்கிட்டு என்ன குடித்தேன்? உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்குதுனே. மேய்ச்சி களைச்சி போயிடுச்சு. இங்கிட்ட கையில் சிக்க மாட்டேட்டுவே. மரத்தில் இங்கிட்டு தான் இருக்குது. அப்படியே வாங்க மாதிரி கையில் சிக்க மாட்டேட்டு பிடிக்க முடியல. அங்கிட்ட நல்லா ஓடுது. முட்டாத சவுண்டு சரியான சவுண்டாக இருக்குது. இந்த இடத்துலையாவது நிற்பீங்களா இல்லை இந்திலையும் நிற்க மாட்டீங்களா என்னன்னு தெரில. அங்கிட்டு நடக்கிறாங்க. ஏதோ ஒரு நிழலை பார்த்து நில்லுங்கடா. ஏன்டா நடக்கிறீங்க? இன்னும் லஞ்சை வேறு முடிக்கல. இவங்க லஞ்சு சாப்பிட விட மாட்டாங்க போலாம். நம்மளை மதியம் சாப்பிடணும்னா பிளான் போட்டுருவாங்க. வெயில் வேறு ஏறிக்கி இருக்குது. எங்கேயுமே அந்த நல்லா நலந்துருச்சுக்கா நம்ம தண்ணி பக்கத்தில். அங்கே நான் மாட்டேன்ட்டு வந்துட்டாங்க. நம்ம தலை எந்திரிச்சிட்டேன். நீ ஒரு ஆள் தான் படுத்திருந்தேன். ஏன்னா ரெஸ்ட் எடு. சாயந்தரம் பாரு நேற்று வாரு ஹெயிட் அளவு எம்பிட்டுருந்துச்சு புல். நல்லா நெட்டி செடியும் சேப்பு சோளமும் துவரையும் கண்ணெல்லாம் பொங்குதுங்க. கண் அப்படியே அந்த அரை வர சூடுக்கு மழைக்கு கண் பொங்குது. குளிப்பாட்டி விடணும் பார்ப்போம். இந்த வாரம் வெள்ளி சனிக்கிழமை மழை விளையாட்டி குளிப்பாட்டி விட்டுருவேன். நம்ம தலையே குளிச்சா தான் நல்லா இருப்பேன். நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டுமா உனக்கு? ஷாம்பு போடுமா? ஏன் முத்தலைக்கு தூக்கத்தை பாரு அத்தை. இந்த மாடுகள் எல்லாமே வயக்காட்டில் இருந்துச்சுங்க. 1 மாதம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அங்கிட்டு மேய்ச்சா குறைஞ்சோன்னு இப்போ தான் கம்மா பக்கமே வந்துருக்குது. எல்லாமே இந்த இருக்கா இந்த பக்கம் ஃபுல்லாக. இன்னும் வயக்காட்டில் எல்லாமே உழுது போட்டு ரெடியாக வச்சுருவாங்க. ஏன்னா தொழி அடிக்க ரெடியாக ஆயிடுவாங்க. புரட்டாசி மாதம் கடை இருக்கோம்மா. சத்தம் போகிற கூப்பிட்றா. இங்கே இருக்கா வரு திரிசாமா எங்கே விட்டு போனாட்டு வர ஒரு தெனாவாட்டு பரம்பரையாக வருது. ஒரு கரெக்டாக உங்கள் பரம்பரை வருதுடா. உங்கள் பாட்டி அமத்தாலாம் வருது. ஓடி போ மாதிரி எங்கே விட்டு போன அத்து ரொம்ப பாசம் அத்து. ஏன்னா அடுத்த நண்டு இந்த நாளில் எங்கே அறவுரையாக இருக்குது. பையன் கூட நண்டே வா நம்ம அந்த மரத்தை போக ஓடி வாங்க. எந்திரிங்க அந்த மரத்தை போவோம். ஏனுங்க அம்மனியே இன்னும் மாயக்காட்டு இன்னும் பால் குடிச்சிட்டே தெரியா நீ? அம்மனியே ஏன் அம்மனி இங்கே பாருங்க அம்மனி ஆத்தே அப்படியே மைக் செட்டு மாதிரியே தாங்க இருக்குது. எந்த வித மாற்றமே இல்லாமல் அவன் மாதிரி அப்படியே மயக்க மாதிரி சேட்டை. இன்னும் வளராமல் போயிட்டா. அவர் முத்தளவு கூட கொஞ்சம் வளர்ந்துட்டேன். நீ என்ன மொத்தமாக வளராமல் போயிட்டேன். நல்லா ஹார்லிக்ஸ் போன் வீட்டா இதெல்லாம் சாப்பிட்டா தானே புசுன்னு வளருவேன். என்ன அம்மனி கொம்பு மாடுத்துச்சு அதுக்குள்ளே தனியாக கொம்பு பார் ஆள். ஆனால் இவளுக்கு கண்ணு பொங்கலை. இவளுக்கு கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. சூடு தாங்க ஒரு குட்டிக்கே சூடு தாங்க மாட்டேன். கருப்பு இருக்க குட்டிக்கு தான் அதிகமாக தான். அந்த மாதிரி குட்டிகளுக்கு தான் சூடு. உனக்கெல்லாம் அம்மனி இல்லை. நீ தாங்கிடுவ எதையும் தாங்கும். என்ன அம்மனி? இந்த நாள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பாரு. அப்புறம் மதியம் இதே இடத்துல ஒரு 2 மணிக்கு மேலாம் அப்படியே காற்று நிற்க முடியலங்க. சரியான காற்று. இப்போ அப்படியே பாரு 2 நாள் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நின்றுக்கிச்சு பார்த்தீங்களா? இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். அப்படியே காற்று மாறுது. கண்டிப்பாக மழை வருங்க. வெள்ளி சனி சொல்ல முடியாது. இன்றைக்கி சாயந்தரம் கூட எங்கிட்ட சுற்றி பெய்யலாம் நமக்கு வராது. அப்போ இன்றைக்கி நைட்டு எங்கிட்டாவது தூரத்தில் மின்னல் விட்டுச்சுன்னா அப்போ மழை வரும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம டைனோசர்லாம் யாராவது நல்லா தோட்டம் கிட்ட வசதி கை வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா வளர்க்கலாங்க. ஒத்த குட்டி போட்டால் நல்லா அருமையாக வளர்ப்பா. இவளுக்கு தான் எங்கள் மேட்ச் இல்லை. மற்ற இடம் போனாலும் நல்லா ஏதாவது ஒரு கை வளர்ப்புக்குண்டா கண்டிப்பாக லாய்க்கி. நானும் எப்படியாவது கை வளர்ப்பு வளர்த்துலான்னு தான் பார்த்தேன் நம்ம டைனோசர். அதுக்கேற்ற மழையும் இல்லை. மழையும் கவுத்திருச்சு. இந்த விட்ட கோடம்பலை சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. தோட்டத்துலேயும் கிணறுலையும் தண்ணி இல்லை. நானும் அந்த அகத்தி ஈத்தி போட்டு வச்சேன். இதுக்கு சரியாக தண்ணி பாய்ச்ச முடியல. இப்போ ஒரு நெட்டி போட்டுருந்தேன். கொஞ்சம் நெட்டி இந்த
துவருக்கு அதெல்லாம் போட்டது அது வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் அளவு. அது வளர்ந்ததே பெரும்பாடு. அதெல்லாம் வாடகை தண்ணி வாங்கி ஓட்டணும். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 5000 கிட்ட வந்துருச்சுங்க. 5000 4500 எவ்வளோக்கு அவ்வளோக்கு தான் கொடுத்து ஓட்டி கடைசியில் எங்கிட்ட 2 மழை பெஞ்சிச்சு அந்த டயத்தில். பெய்யலாட்டினா இன்னும் வளர்ந்துருக்காது. அப்பயே பாதியிலே சோழி முடிஞ்சிருக்கும். இருந்தது மழை பெஞ்சாலும் இந்த நெஞ்சு வளர்க்க வளர்ந்துச்சு. அத்தை மேய்ச்சிக்கு இருக்கும். இதை விட்டால் தோட்டத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா அவள் கை வளர்ப்போம். வீட்டில் போட்டு இன்னும் தாராளமாக 3 வளர்க்கலாம். அவளை வசதி இல்லை. அதனால தான் வேறு விற்றுருவோம். இதுக்கு மேலே வச்சாலும் மழை பெய்யறதுக்கு ஒன்றும் சான்ஸ் கிடையாது. பேஞ்சாலும் அரைகுறையாக பேஞ்சிரும். அதனால் இருக்கிற குட்டிகள் சின்ன குட்டிகளை கரைக்குட்டியாக போடுது. இங்கே ஒரு குறிப்பு அப்படியே இந்த புல்லை காலையில் காமிக்காமட்டேன். காலையில் நான் கூட வளர்ந்துருக்காது நினச்சேன். என்னண்ணே வந்துட்டானா கரெக்டாக வந்துட்டாடா. என்னடா புளிய மரத்து மகனே தின்றா அந்த வாரம் எப்படி முட்டி போட்டு அழகாக பிறக்காங்க. நல்லா கொடியாக இருக்குது. முட்டி பச்சையாக இருக்குது. நான் முந்தானத்து வந்தேன் அந்த அளவுக்கு இல்லை. இந்த அளவுக்கு பரவாயில்லையே. நமக்கு பின்னாடி இருக்க அந்த கரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நம்ம கரெக்டாக ஸ்கைபால் கடிக்கும்போது இங்கே தாங்க கரெக்டாக நின்று பக்கத்தூர் நாய் வந்துச்சு. இங்கிட்டிருந்து நேராக போனதான் பயவில்லை. அந்த பக்கத்தூர் நாய் எங்கிட்ட அது போச்சு. நம்ம ஊர் நாய் தான் எங்கிட்ட பயவில்லை. அங்கிட்டு வந்தது கடிச்சு பிடிச்சி. அது வாடு இங்கேனே நின்றுருந்தா கூட நின்றுருக்கும். இப்போ முதல்ல போனவ மாட்டிக்கிட்டா பயவில்லை. பொறாவரு நம்ம ஸ்கைபால் பக்கம் அவள் முன்னாடி போனவ அவள் எஸ்கேப் ஆகிட்டு பயவில்லை. நம்ம ஸ்கைபாலை போட்டு கொடுத்துட்டா பயவில்லை. சரி நண்பர்களே, இதுக்கு மேலே நம்ம பசங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. மணி அடிச்சு சத்தம் கேட்டுருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம். 4 மணிக்கே போகலாம்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா 2 மேயும் நல்லா புல் கிடக்கு. திருப்பி மழை பெஞ்சுனா உள்ளே இறங்க முடியாது. கொஞ்சம் நல்லா திங்கிட்டு பசங்க அங்கே போனால் 2 கால் புல் அது இது வளைச்சி தீட்டலாம். நிறையா ப்ரோட்டீன் சத்தையும் நல்லா கிடைக்கும் பசங்களுக்கு. அதான் கரெக்டாக பற்றி போகலான்னு பார்க்குறேன். வெயில் சும்மா இன்னும் அப்படியே மாறல. அங்கே தோட்டத்தில் ஒரு தண்ணி விட்டாதான் இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிக்கிறோம். நேற்று நல்லா மேட்ச்சுக்கு பசங்க போனதே டப்புன்னு வளர்த்துட்டாங்க. அப்படி ஒரு மேட்ச்சை டெய்லி ஒரு வாரம் கிடச்சா போதும். கிடைக்க மாட்டேங்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பா. வரட்டா, see you, bye, டாடா. அப்படியே அதனா விட்டு வா.